எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அத்தை. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. நான் மட்டும் செய்யல, எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். சரஸ்வதி, சவிதா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் செஞ்சோம். இல்லாட்டி இவ்வளோ ஐட்டம் பண்ண முடியுமா? என்னால் ஒருத்தையும் பண்ண முடியாதுங்க மாப்பிள்ள. அட சரஸ்வதி, நீயா சமைச்சா இவ்வளோ அருமையாக இருக்குது? அது ஒரு டவுட்டாக இருந்தது எனக்கு. ஆமாங்க மாமா, நான் தான் சமைச்சேன். இந்த குசும்பு மட்டும் உங்களை விட்டு போகாதே. சரி சரி, பேசிகிட்டே இருக்காதீங்க மச மசன்னு. சவிதா, மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் பாயாசம் எடுத்து வை, குழந்தைகளுக்கெல்லாம் அப்பளம் பொரியலெல்லாம் எடுத்து வைமா. வா. எல்லாம் வச்சுட்டேம்மா. இப்போ தான் இலையெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட் சாப்பிடுங்கம்மா. எல்லாத்தையும் மற்றவங்களையும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க? பார்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பாயாசம் வைக்கட்டுமா? இல்லை இல்லை, எனக்கு போதுமா. எனக்கு வயிறு இப்போ நிறைஞ்சிருச்சு. நீங்கள் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. டைம் ஆகுது. சரிம்மா, நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க. பாட்டி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மாட்டு வண்டியில் போகிறோம். பக்கத்து வீட்டிலேருந்து மாலத்தி அக்கா வர்றாங்க, என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் மாட்டு வண்டி ஏறி தோட்டத்துக்கு போயிட்டு வரோம் பாட்டி. சரி, எல்லோரும் பத்திரமா போயிட்டு வாங்க. புரிஞ்சுதா? சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும். ரொம்ப நேரம் விளையாண்டுருக்கக்கூடாது. மழை வர மாதிரி இருக்குது. இருட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. சரியா? அம்மா, நம்ம ராமசாமி அண்ணங்கிட்ட நம்ம எப்பவுமே சீலை வாங்குவோமே, அந்த நெய்யற சீலை, தறியில் நெய்யற சீலைன்னு எனக்கு ரொம்ப இஷ்டமா. அவங்ககிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். சீலையெல்லாம் பார்க்கலாம். நானும் தங்கச்சி எடுத்துக்கலான் இருக்கோம். ஏன் சரஸ்வதி, இப்போ தான் தீபாவளிக்கு பட்டு சீலை எடுத்த, மறுபடியும் சீலை எடுக்கணுமா? நீங்கள் சும்மா இருங்க. அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற சீலை, இதெல்லாம் எங்கள் ஊர் சீலையாக்கு. இந்த சீலையெல்லாம் செமையாக இருக்கும். நான் கண்டிப்பாக 2-3 எடுப்பேன். எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. சரி 2 பேர்த்துக்கு நானே எடுத்துறேன். சண்டை போடாதீங்க. எல்லாம் சொல்லிடுறேன் சவிதா. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. சரி, இவங்களாம் எங்கே போனாங்க? இவங்க 2 பேரும் உங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே காணும்? அக்கா, அவங்க 2 பேரும் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் மாட்டு வண்டியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்போ நம்ம தான் இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார் நினைக்கிறேன். அடடே, வாங்க சீலக்காரரை. இப்போ தான் ஃபோன் பண்ணேன், உடனே எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டீங்களே. வாங்க. இதோ அவர் வந்துட்டே இருப்பார் சவிதா. வாங்க போய் எல்லாம் பார்க்கலாம். சீலையெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்கும் போல இருக்குது இந்த தடவை. ஆமாக்கா, நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லாம் உனக்கு பிடிச்ச கலர் நிறையா இருக்குக்கா. வாக்கா பார்க்கலாம். என்னம்மா சரஸ்வதி, சவிதா, எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து? அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. உடனே எல்லா சேலையும் அள்ளிட்டு வந்துட்டேன் உங்களுக்காகவே. சரி சீக்கிரம் பார்த்து எடுங்க. நானும் கொஞ்சம் ஜோலியாக வெளியூர் போக வேண்டியது இருக்குது. சீக்கிரமாக பார்த்துட்டு அனுப்புங்க. நல்லா இருக்குங்க. இருங்க பார்க்குறோம். பொறுமையாக தானே பார்க்க முடியும். இந்தாங்க, இந்த 4 சீலை லேட்டஸ்ட்டாக இப்போ தான் நாங்கள் நெஞ்சோம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லா இருக்குங்க சீலைக்காரரே. இதெல்லாமே தறியில் நெஞ்சது தானே? ஆமாங்க, எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் தறியில் நெஞ்சது தான். எல்லாமே போன வாரம் தான் நாங்கள் நெஞ்சு இது பண்ணி வச்சோம். பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு. சரி பார்த்துட்டே இருக்காதீங்க. சீக்கிரமாக 2-3 சீலை எடுத்துகிட்டு அவர் அனுப்புங்க. ஏதோ ஜோலி இருக்குன்னு சொல்கிறாருல்ல. அக்கா, அதை விட இதில் ஏதாவது 2 எடுத்துக்கலாக்கா. ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே சவிதா. சரி, எனக்கு மெரூன் கலர் இப்போ தான் தீபாவளிக்கு எடுத்தேன். வேறு ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும் போல இருக்குது. எல்லோ கலர் உனக்கு நல்லா இருக்குமே, நீ அதை எடுத்துக்கோ. சரியா? சரிக்கா. அண்ணே, இதிலிருந்து நாங்கள் ஆரஞ்சு கலரும் மஞ்சள் கலரும் எடுத்துக்கிறோம். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு சீலை எடுத்து கொடுத்துருங்க. அவ்வளோதாண்ணா. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிடுங்க. நாங்கள் அப்புறமா காசு கொடுத்து அனுப்புகிறோம். சரிம்மா, ஆகட்டும். சரி எப்படி சீலையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அம்மா கொஞ்ச நேரம் படுக்க சொல்லிட்டு, பாவம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க படுத்துக்கிட்டோம். நம்ம பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கலாம். சரிக்கா, நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நம்மளும் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் வேற இன்னும் வரலையேக்கா. சரி விடு சவிதா. எப்பாதானே கிராமத்துக்கு வரோம், சந்தோஷமாக விளையாட்டு போகிறாங்க. சரிக்கா, வாக்கா நம்ம போய் பின்னாடி உட்காந்துக்கலாம். மாலதி, சூப்பராக இருக்குடி. நீ சொன்ன மாதிரியே ரொம்ப ஜாலியாக இருக்குடி. காரில் பஸ்ஸில் போகிறதெல்லாம் போருடி. இந்த மாட்டு வண்டியில் போகிறதா ஜிங்குன்னு ஜாலியாக இருக்குடி. இப்போ நம்ம எங்கடி போகிறோம்? ஆமாம் மாலதி அக்கா, நீ ரொம்ப நல்ல அக்கா தெரியுமா. நான் எப்போ வந்தாலும் எனக்கு மாட்டு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களே? டேய் சதீஷே, ஏன்டா எங்கூட பேசவே மாட்டேங்கிற வந்ததுலேருந்து? போன வருஷம் நம்ம பார்த்தது, இத்தனை 1 வருஷம் ஆயிடுச்சு நான் பார்த்து. நீ ஏன்டா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? ஏக்கா மாலதி அக்கா, ஏன் உங்கள் தம்பி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா கவினே. அவன் இப்போ தான் தூங்கிட்டு இருந்தான். அவசரமாக அவனை சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். தூக்க கலக்கத்தில் இருப்பான். இல்லடா கவினே, எனக்கு ஒரே தூக்கமா வருது. ஆனா இந்த மாட்டு வண்டியில போகும்போது ஜிங்கின்னு ஜாலியா இருக்கு. அதனால எனக்கு தூக்கெல்லாம் போயிருச்சுடா கவினே. சரி அந்த அண்ணாவை மாட்டு வண்டியை ஓட்டுற கூட டிஸ்டர்ப் பண்ணாத. சும்மா பக்கத்தில் உட்காந்து தொணன்னு பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? இப்போ நம்ம நேராக வயலுக்கு போகிறோம். வயலில் ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்கே தண்ணி வரும். தண்ணியில் ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடலாம். சரியா?
நீயா ஜாலி, நம்ம தண்ணியில விளையாட போறோமா? நான் அங்கேயே குளிச்சிருவேன். ஜாலி ஜாலி. ஏ ஜாலி, பம்பு செட்ல தண்ணி ஓடுது. வாங்க எல்லாரும் உள்ள குதிக்கலாம். ஜாலி ஜாலி. ஏய் ஆமாண்டா சதீஷ், சூப்பரா இருக்குடா, ஜிலு ஜிலுன்னு இருக்குடா தண்ணி. சரி சரி வாங்க, மெதுவா வரணும், வலிக்கிரும், நிறைய பாசமெல்லாம் இருக்கும், பார்த்து வாங்க. வாவ், ரொம்ப க்ரீனரியா இருக்கு, சூப்பரான காத்து, எந்த டஸ்ட்டுமே இல்லை, ஒரே ஜாலி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு கோல்டு கூட பிடிக்கல இங்கே வந்ததுலேருந்து. தண்ணி பாரு எவ்வளோ க்ளீனாக கோல்டாக சூப்பராக இருக்குன்னு. ஏய் மௌலி, நம்ம இனிமேல் மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வந்துடணும்டி. அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி என்ஜாயே பண்ண முடியாது. பாட்டி ஜாலியாக இருக்காங்க. டேய் சதீஷே, நான் உள்ள குதிக்க போறேன்டா சதீஷே. ஏய் இருடா, நானும் வரேன். ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா. ஏய் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா. ஏய் ரக்கம்மா கையை தட்டி ஜாங் ஜாங் சக்க 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 ஜாங். என்னடா சதீஷ், தண்ணிக்குள்ள குதிச்சதுலேருந்து ஒரே பாட்டா பாடிட்டு இருக்கேன். ஏய் சதீஷ், என்னடா தண்ணிக்குள்ளேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஏய் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அந்த தோட்டக்கார அண்ணா வேற வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா விளையாண்டு முடிங்க. ஏய் எல்லாரும் நம்ம இப்படியே உட்காந்துக்கலாம், தண்ணிக்குள்ள கால் வச்சுட்டு இப்படி திண்டு மேலே உட்காந்துக்கலாம், ஜாலியா இருக்கும். அனிதாக்கா சொல்ற மாதிரி செய்யலாம், கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துக்கலாம், ஜாலியா இருக்கும். ஏன்டா சதீஷ், நீ டான்ஸ் ஆடுறது நிறுத்தவே மாட்டியா? எப்படா நிறுத்துவ? ஏய் நீங்கெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால தான் நான் ஜாலியா இருக்கேன். இங்க பக்கத்துல இருக்கா ஜாலி, நம்ம எல்லாம் போயிட்டு வரலாமா? அது ஒரு பழமையான பங்களா. இந்த காட்டுல யாருமே அங்க போக மாட்டாங்க. நம்மள போறது பார்த்தாலே எல்லாரும் திட்டுவாங்க. யாருக்கும் தெரியாம தான் போகணும், ஓகேவா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். டேய் கவினு, நீ சும்மா இருடா, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம்ல, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். நீ போய் வீட்டில் எதுவும் போட்டு கொடுக்கக்கூடாது, புரியுதா? சரி சரி சீக்கிரமாக குளிக்கலாம் வாங்க. ஏய் மாலை நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க. நம்ம அந்த பங்களாக்கு வேறு போகணும். இந்த டைம் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சீக்கிரம் போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். ஓகே சரி வாங்க கிளம்பலாம். ஜாலி ஜாலி, இறங்குங்க எல்லாரும், கீழே இறங்குங்க, பார்த்து இறங்குங்க. ஐயோ இது என்ன இப்படி இருக்குது இந்த பங்களா, எனக்கு பயமாக இருக்குதே. இங்கே எதுக்கு நீ மலதி என்னை கூட்டிகிட்டு வந்த? ஏய் புலம்பாதடி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி மௌலி. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கு. நான் அடிக்கடி வெளியே வந்து சுற்றி பார்த்துட்டு போவேன், ஒன்றுமே ஆகாது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்குது முருகேசா. இதுக்குள்ள ஏன்டா எங்களை கூட்டிட்டு வர? ஐயோ இவன் தான் வெளியே வந்துட்டு ஓடிட்டா. இப்போ உள்ள போய் எங்களை திட்ட வைக்க போறாளே. ஐயோ உள்ள என்னமோ சவுண்டு கேட்குதுடி, என்னமோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்குதே, பயமாக இருக்குடி. வா இப்படி ஓடிடலாம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா பயந்துக்காதீங்க. ஏதாவது பூனை கிட்ட தள்ளி விட்டுக்கும். சீக்கிரம் வாங்க உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். அக்கா நான் வரலக்கா, எனக்கு பயமாக இருக்கு, என்ன வீட்டுக்கு. சரி சரி மேலெல்லாம் போக வேண்டாம், சும்மா உள்ளே போய் கீழே மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் வாங்க. அப்படியா சரி சரி வா, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். என்னடி எல்லாமே பழசாக இருக்குது, ரொம்பவே துருப்பிடிச்சிருக்கு எல்லாமே. ஏண்டி பழைய பங்களானா அப்படி தான் இருக்கும், பின்ன என்ன பப்பளப்பழம் நின்றுமா? சரி சரி நான் மேலே போகிறேன், நீங்கள் யாரும் வரீங்களா? மேல போறியா? நீ என்ன சொன்ன? இங்க வந்துட்டு அப்படியே ஓடிடலான்னு சொன்னேன். இப்போ எதுக்கு நீ மேல போற? இது வீட்டுல போய் அம்மாக்கு நல்லா மாட்டி விடுறோன்னு. ஏய் இங்கே ஒரு பொம்மை இருக்குடி, குட்டி குட்டி பொம்மை நிறைய இருக்குடி இந்த வீட்டுக்குள்ளே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஐ பொம்மையா? அக்கா அக்கா இரு, நானும் வர மாலதிக்கா, 2 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் இங்கேயே இருங்க சரியா? பொம்மைன்னா எப்படி தாவிட்டு போகுது பாரு. இத்தனை நேரம் பயந்துட்டு இருந்தா. சரி சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க 2 பேரும். ஏய் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் மேலே வந்தோம், நீங்கள் என்னமோ வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்குக்கா, வாங்க இது எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், சீக்கிரம் வாங்க. சரி சரி நான் தான் பொம்மை எடுத்துட்டேன்ல, இப்போ கிளம்பிடலாம் வாங்க. என்னமோ இந்த பொம்மை எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ உடையுது, சிரிப்பு சத்தமெல்லாம் கேட்குது, என்னன்னே தெரியல. இருந்தாலும் இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே